ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? தர்க்கங்கள் என்பது அவ்வப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருவதுதான். சில நேரங்கள் நல்ல காரியங்களை குறித்தும் சில வேளைகளிலே தவறான காரியங்களை குறித்தும் விவாதங்களும் தர்க்கங்களும் பிறக்கலாம். இங்கே யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதர்களுக்கும் நடுவிலே ஒரு காரியத்தை குறித்து தர்க்கம் உண்டாயிருக்கிறது. அதை குறித்து சொல்லுகிற பொழுது பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ என்று குறிப்பிடப்படுகிறது. பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் என்பது வீணான வார்த்தைகள். எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம், ஆனால் அதனால ஒரு பயனும் உண்டாகிறதில்லை. சில இடங்களில் வாக்குவாதங்கள் நடைபெறும் பொழுது சிலர் தாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தகுதியில்லாததும் வேண்டாததுமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் கவனித்திருப்போம். அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு காணப்படும். ஆனால் அவர்களோ அதை விடாமல் தங்கள் வெற்றிக்காக அவைகளை பயன்படுத்துகிறார்கள். அவைகளால் அவர்கள் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இன்னும் அதிக பிரச்சனைக்குரியதாகத்தான் மாறுமே ஒழிய நன்மை பயக்கப் போகிறதில்லை. பிரயோஜனமில்லாத என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே அன்பிராஃபிட்டபிள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பிராஃபிட்டபிள் என்றால் எந்த பயனும் இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுனால ஒரு சிறு பிரயோஜனம் கூட உண்டாக போகிறதில்லை. அதே போல உபயோகமில்லாத வசனங்கள் என்கிறதும் மனுஷனுடைய வாய்மொழிதான். உபயோகம் இல்லாத என்பது அதனால எந்த பிரயோஜனமும் உண்டாகிறதில்லை, எந்த ஆதாயமும் கிடைக்கப் போகிறதில்லை. இவைகள் வீணான வார்த்தைகள் என்றும் நாம் சொல்ல முடியும். வீண் வார்த்தைகளினால் அலப்பிக்கொண்டும் குழப்பிக்கொண்டும் இருக்கலாமே தவிர எந்த நன்மையும் உண்டாகிறதில்லை. தர்க்கமான விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாமல் தான் போய்விடும். ஆகவே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் பிரயோஜனமானவைகளாய் உபயோகமானவைகளாய் காணப்பட வேண்டும் என்கிறதுல நாம் மிகவும் கவனமாயிருப்போம். வெற்றிக்காக வீண் வார்த்தைகளை பயன்படுத்துகிறதையும் தவிர்ப்போம். தர்க்கங்கள் பெரியதாகி வீணான பிரச்சனைகளுக்குள்ளே போகிறதை தவிர்க்க வேண்டுமானால் இந்த காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கட்டும், உபயோகம் உள்ளவைகளாயிருக்கட்டும். பிறர் எப்படி பேசினாலும் நாம் இப்படி நல்லொழுக்கத்தோடு பேசுவோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். கர்த்தர் நம்முடைய வாயோடும் நாவோடும் இருந்து நல்வார்த்தைகளினாலே தீர்வு காண நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு காயத்தை உண்டாக்குகிறதாகவோ அலப்புகிறதாகவோ பிரச்சனைகளுக்கு தீர்வுண்டாகாமல் அவைகள் வலுத்து செல்லுகிறதற்கு ஏதுவாகவோ காணப்படாமல் தீர்வுண்டாகிறதற்கு ஏதுவான பிரயோஜனமான உபயோகமான வார்த்தைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதான வாழ்க்கைக்கு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.